எந்த வார்த்தை பேசியும் வள்ளியை புகழ்ந்து பேசியும் வள்ளி இசைந்தவாறில்லை. கடைசியாக வேடனுடைய துன்புறுத்தல் தாங்காமல் வள்ளி 7 பேர் அண்ணன்மார்களை கூப்பிடுகிறார் காப்பாற்றுவதற்காக. அண்ணா 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 ஓடி வாருங்கள் என்று வள்ளி சொல்கிறாள். அந்த நான் அண்ணா அண்ணா இவற்றை தாங்க முடியலை, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். அண்ணன்மார்கள் 7 பேரும் வருவதை கண்ட முருகப்பெருமான் அண்ணன்மார்கள் 7 பேரும் இருப்பதை பார்த்துவிட்டு இவர்களிடம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வேங்கை மரமாக நின்று விடுகிறார். எங்களுடைய வேங்க மரத்தை பாருங்கள், 60 அடி வளர்ச்சி இருக்கிறோம் பாருங்கள். ஏழு பேர் அண்ணன்மார்களை கண்ட அந்த எம்பெருமான் முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்று விடுகிறார். அந்த இடத்திலே அண்ணன்மார்கள் வந்து பார்த்துவிட்டு எப்போதும் இல்லாத வேங்கை மரம் இப்போது வந்தது என்ன என்று சொல்லி அதிசயித்து போகின்றார்கள். இந்த மரத்தை நாம் இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று கை கொடுக்கிறார்கள். எப்போதும் இல்லாத வேங்கை மரம் இப்போது வந்தது என்று சொல்லி அருவாளை கையில் எடுத்துக் கொண்டு அருவாளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த வேங்க மரத்தை வெட்டலாம் என்று கையை ஓங்குகிறார்கள். கையை ஓங்கி வெட்ட போகிறார்கள். அப்பொழுது அந்த வேங்க மரத்தில் இருந்த பள்ளியானது நச்சு நச்சு என்று சொல்ல அந்த அண்ணன்மார்கள் 7 பேரும் பின்தங்கி வந்து வேங்கை மரத்தை வெட்ட வேண்டாம், பள்ளி சொல்லும் சாதகத்தை பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி அண்ணன்மார்கள் 7 பேரும் வெட்டாமல் நின்று விடுகிறார்கள். அந்த பாடல் இப்பொழுது அடைய காலங்கண்டறியா இந்த நல்லோ வேங்கை மரம் இருப்பதென்ன அண்ணா இது ஒருமை